வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூருக்கு போயிருந்தோம். மைசூர் பேலஸ், மைசூர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பேலஸை கவர் பண்ணிவிட்டு ஜூக்கு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரௌட் இருந்தது. பேலஸ் மாதிரியே தான் இங்கேயும் பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் வாங்குறாங்க, சைல்டுக்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. நம்ம டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்ட்ரிக்கு வந்தாச்சு. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்கிங் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளி தான் அதிகமாக இருந்தது. அந்த கிளியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த போர்டிலே கொடுத்துருப்பாங்க. இது எந்த இனத்தை சேர்ந்தது, இதுக்கு என்ன ஸ்பெக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் அதை படித்து பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது ஜூ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைகர் வச்சுருப்பாங்க, அதாவது புலி. இது நாங்கள் போன நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் ஏறி மக்களை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏதோ ஃபோர்ஸ் வாண்டடாக கொடுத்த மாதிரியே இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம். நம்ம ஒரு டைம் பன்னார்கட்டா ஜூ ஆல்ரெடி போயிருந்தோம், அதோட வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமலுமே ஆக்டிவாகவே கிடையாது. பட் ஆனால் இந்த ஜூவில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா அனிமலும் நாங்கள் போன டைமிங்காக என்னென்னு தெரில, எல்லாமே ஆக்டிவாக இருந்தது. அந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா கொரில்லா நான் பார்க்கவும் இல்லை, அந்த ஜூவில் கொரில்லாவும் கிடையாது. பட் இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா கொரில்லாலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக ஆக்ட் பண்ணிச்சு, நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நிறையா அந்த ஜூவில் பார்க்காத மிருகங்களை இந்த ஜூவில் நிறையாவே பார்த்தோம். அது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தது. காண்டா மிருகத்தை என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவும் நியர்பை பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரஃப்பாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இதோட வெயிட்டை வச்சு யாரும் கால்குலேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மனிதனை விட இது ரொம்பவே ஸ்பீடாக ஓடும். 50 km/h ஓடும். ஒரு சாதாரண மனிதனின் ரன்னிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 30 km/h தான். நம்மளை விட இது ரொம்பவே ஸ்பீடாக ஓடும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை, அதாவது காட்டுக்கே நிஞ்சா H2R சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஸ்பீடில் ஓடக்கூடிய ஒரு மிருகம். நாங்கள் போன நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக, நல்லா ஃபன்னாக விளாண்டுக்கிட்டு இருந்தது. இதனுடைய டாப் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 130 km/h ஓடும். அதாவது காட்டிலே மானை அதிகமாக வேட்டையாடக்கூடிய ஒரே மிருகம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை தான். மற்ற புலி, சிங்கம் இது மாதிரி விலங்கு கூட மானை அதிகமாக வேட்டையாடாது. ஏன்னா மான் இதுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் ஓடும். அதாவது அந்த ஸ்பீடில் கவர் பண்ணி பிடிக்கிறதுக்கு சிறுத்தை மட்டும் தான் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி குதிரை, அதாவது ஜீப்ரா. இந்த ஜீப்ராக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கைரேகை இருக்கோ அதே மாதிரி தான். ஒரு கோடு இருக்கிற மாதிரி இன்னொரு கோடு குதிரைக்கு எந்த குதிரைக்கும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரடி. இந்த மிருகத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. சிங்கம் புலியை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிருகம். ஏன்னா இதோட PSI பார்த்தீங்கன்னா 1200 PSI ஃபோர்ஸில் கடிக்கக்கூடியது. அதாவது சிங்கத்தை விட கூட ஒரு கடியில் போனையே நொறுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்படியே நம்ம ஜூ பார்த்துட்டே வரும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் இல்லை, ஒரு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு போல், அதனால தான் அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மானு தான். இதை நீங்கள் கேஷுவலாகவே பார்த்துருப்பீங்க நிறையா பேர். பட் இந்த இடத்துல குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே இருந்தது. ஏன்னா அவ்வளோ மான், அதுலேயும் வகைகள் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்து எந்த விலங்குன்னு பார்த்தீங்கன்னா யானை, அதாவது எலிஃபண்ட். ரொம்பவே ஞாபக சக்தி உள்ள ஒரு அனிமல். இதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி உள்ள ஒரு விலங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டெருமை. அதாவது பாகுபலியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராஃபிக்ஸில் எவ்வளோ ஒரு பல்காக காமிச்சிருப்பாங்கன்னு. பட் அது கிராஃபிக்ஸ், பட் ஒரிஜினலாக இங்கே அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு பல்கான ஒரு சைஸில் இருந்தது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்களை அடிக்கடி இரிட்டேட் பண்ணிக்கிருக்கும்போது அவங்கள நீங்கள் காட்டெருமைன்னு சொல்லி திட்டும்போது எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இந்த அனிமலை விட இந்த நேமு தான் அல்டிமேட்டாக இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இன்னொரு இடத்துல கரடி வச்சுருந்தாங்க. அந்த கரடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு வகை, இந்த கரடி பார்த்திங்கன்னா இது ஒரு வகை.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுத்தை புலி. இந்த சிறுத்தை புலி அதிகமாக காணப்படுற இடம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான். அது போக இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா இது மாதிரி இடத்துலையும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்கேன்னு. ஆமாம், கடைசியாக ஸ்னேக் தான். ஸ்னேக் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை பார்க்க தான் அவ்வளோ க்ரௌடு. அந்த ஈவினிங் டயத்துலையும் பார்க்குறதுக்கு, அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க. மேபி இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே நைட்டில் பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும் போல். அதாவது அந்த லைட் செட்டிங்கில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஸ்னேக் பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு. இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து மலைப்பாம்பு. நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெருசாக, எவ்வளோ ஒரு பல்க் சைஸில் வந்து சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே விஷம் உள்ள பாம்புகள். அதாவது கடித்தா ஆளே அவுட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள பாம்புகள் தான். நீங்கள் பார்க்கலாம் அதில் அந்த இடத்துல எவ்வளோ பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு ஒன்று தான் தெரியும். பட் அந்த இடத்துல அவ்வளோ பாம்பு இருந்தது. எனக்கு இந்த ஜூலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்ஸ் பார்க்குறது தான். ஏன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க பாம்பு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், ஒரு மாதிரி அருவருப்பமாக இருக்கும்னு. பட் எனக்கு பாம்பை பார்க்குறதும் பிடிக்கும், அதை தொடுறதும் பிடிக்கும். பட் தொடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் தொடுற மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது வேர்ல்டுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்னேக்கு. அதாவது கிங் கோப்ரா, ராஜநாகம். டேஞ்சரஸ் பிளேஸில் 4வது இடத்துல இந்த ஸ்னேக் இருக்குது. கொஞ்சம் மூமெண்ட்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் சுருட்டிக்கிட்டு ஒரே இடத்துல தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அந்த ஜூவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு இனிமேல் நிறைய இடத்துக்கு போவோம். அதோட வீடியோவும் விலாகும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இப்படின்னு நைட் ஆயிடுச்சு. நாங்கள் டேரெக்டாக பைக்கை எடுத்துகிட்டு ஹோமுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆயாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பாய் பாய்.